ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெய் மைசூர் பாக்கை எவ்வளோ சிம்பிளாக குயிக்காக பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேங்க. இதே கப் அளவு தான் சர்க்கரையும் எடுத்துக்கணுங்க, அதே கப் அளவு தான் நெய்யும் எடுத்துக்கணுங்க. சர்க்கரைக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு. இப்போ 1 கப் சுகர் எடுத்திருந்தீங்கன்னா 1/2 கப் சர்க்கரை தண்ணி எடுத்துக்கோங்க, அது சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு. மீதி எல்லாமே கடலை மாவு எந்த கப் எடுத்திங்களோ அதே அளவு தாங்க எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஒரு வானலியில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்து வச்சு அது வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு அதே வானிலையே திரும்ப கழுவி எடுத்து வச்சு நீங்கள் வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரே கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிங்க, ஒரு கம்பிப்பத அளவு தாங்க. அதுக்கு ஒரு கம்பிப்பதம் வரக்குள்ளே ஒரு ட்ரேயில் நெய் தடவி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அதே 1 கப் அளவு நெய் எடுத்திருக்கேங்க. அந்த 1 கப் நெய்யில் பார்த்தீங்கன்னா அந்த கடலை மாவு ஃபுல்லாக கரைக்காமல் கொஞ்சமாக அந்த கடலை மாவு மூழ்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கம்பிப்பதம் வந்துருச்சுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு நெய்யில் கரைச்சி வச்சுதான் நான் ஊற்றிட்டேன். நான் ஒரு கப்பு ஃபுல்லாக நெய் ஊற்றலைங்க, ஒரு 3/4 கப் அளவு நெய் ஊற்றிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/2 கப் அளவு நெய் ஊற்றிருப்பேன். ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடலை மாவு வந்து கெட்டியாக நெய் ஊற்றணுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3-4 தடவை ஊற்றணுங்க. ஸோ 3-4 தடவை ஊற்ற பார்த்திங்கனாவே இது நல்லா கெட்டியாக வந்துடும். ஒரு தட்டில் போட்டு வச்சு கையில் தொட்டு பார்த்திங்கனாவே உருண்டை பண்ணி பார்த்திங்கனாவே ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் என்னங்க, ஒரு ட்ரேயில் மாற்றிட வேண்டியதான். ட்ரேயில் மாட்டி சம பண்ணிக்கோங்க. சம பண்ணி ஒரு வார்மாக இருக்கிற கண்டிஷனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப கெட்டியாகிடும், உங்களுக்கு கட் பண்ணவே வராது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க மைசூர் பாக்கு. இது சுத்தமான நெய்யில் பண்ணுறதுனால உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் பண்ணி பாருங்களேன், செம சூப்பராக ரெடி ஆகிடும் உங்கள் வீட்லேயும்.